ராஜனா பின்னாடி வாங்க. ராஜனா யார் ஏன் போனா நிறைய சார் நிறைய போனேன் இப்போ வரும் இருங்க அங்கே பார்த்துட்டு திருப்பி ஓடுற கிட்ட சரி வழி விட்டா தானே சார் அதாவது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. என்னென்னா இந்த உலகமே சொல்லிடுச்சு கேப்டனை பற்றி. கேப்டன் யார், அவர் செஞ்ச புண்ணிய தர்மம் எல்லாமே இந்த உலகமே சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னால் வர முடியலை. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன். அங்கே இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த ஷூட்டிங் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேருமே என்ன மரியாதை செய்யணுமோ கேப்டனுக்கு அங்கேருந்து நாங்கள் அஞ்சலி செலுத்திட்டோம். அதாவது சினிமாவில் எப்படி நல்ல மனிதராகவும் மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்லவனாக இருந்தாரோ அது அப்படியே நிஜத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டார். நிஜத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டார். வாழ்ந்தா இவர் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணுண்டா அப்படின்றத பதிவு பண்ணிட்டு போயிட்டார். மேடையில் அவர் என்ன சொன்னாரோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னத்தடா சம்பாரிச்சேன், என்னத்தடா கொண்டு போகிறேன், இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு 4 பேர் வாழ்த்துற அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிடுவோம்டா அப்படின்னு மேடையில் என்ன சொன்னாரோ அது அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டார் மனுஷன். ஆரம்ப காலகட்டத்தில் நான் கேப்டன் படத்தில் வேலை செஞ்சுக்கு நினச்சப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தவசி படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்பண்டிஸ் பெயிண்டராக வேலை செஞ்சுருக்கேன். பெரிய அண்ணா படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு மாபெரும் நல்ல மனிதன், மகான் கூட அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பெருமையாக இருக்குது. காலம்பூரம் கேப்டன் ஒரு மக்கள் மனசில் வாழ்ந்துகிட்டே இருப்பார். அவர் பேர் வைக்கன்னு சொல்றாங்க, உங்களுக்கு சார் அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நடிகர் சங்க கட்டடத்துக்கு அவர் பேர் வைக்கணும். கண்டிப்பாக அது கேட்குற பற்றியில் எல்லாருமே அது என்ன பண்ணணும், கேப்டனுக்கு என்ன மரியாதை செய்யணும் அப்படின்ற கண்டிப்பாக நடிகர் சங்கம் ஒட்டுமொத்த சினிமா அவங்க சேர்ந்து அவருக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். நாகராஜனா குருளி வந்து நீங்க தான் போதுமா? சரிங்க, நம்பர் தரேன். படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சிங்காரவெல்லாம் சிங்காரவெல்லாம் என்ன இருப்பாங்கம்மா கேள்வி சொல்லுவாங்க. அவங்க பேர் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் கேமரா பின்னாடி சார் கொஞ்சம் பேர் சார் அவங்க சொல்லிட்டாங்க. சிங்கார் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் காத்து அவங்க நீங்கள் நம்ம வச்சுருங்க. அவங்க மேனேஜர்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் தொடர்பு சரி கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க எடுத்துக்கிறோமா? இங்கே எடுக்கிறோம். சரிங்க.